துலாம் ராசி அன்பர்களே, சுக்கிர பெயர்ச்சியால் என்ன பலன்? 26 நாட்கள், ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வரை குரு பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து இப்போ 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் போய் அமர இருக்கிறது. அப்போ அங்கே யாரோட இணைய போகுதுன்னா, குரு என்கின்ற சுப கிரகத்தோட அந்த குரு சுக்கிரன் இணைவு பெற்று இந்த 26 நாட்கள் என்ன பலன், இதுதான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த சுக்கிரன் என்பது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு யார் அப்படின்னா உங்கள் ராசி அதிபதி. அப்போ உங்கள் ராசி அதிபதி லக்ன அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அப்போ ஒரு பாக்கியத்தை தேடி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய பெறும். அதுவும் குருவோடு சேர்ந்திருக்கார். 2 சுப கிரகங்கள் இணைவு பெற்று பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கு. அப்போ கடந்த சில மாதங்களாக உங்களுடைய முயற்சியில் ஒரு தொய்வாக இருந்தது. தான் நினைத்த காரியங்கள் செயல்பட முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் 8ல் போய் மறைஞ்சிருந்தார். அப்போ ஒரு நெகட்டிவ் எண்ணங்களை கொடுத்து கொண்டிருந்தது. ஹெல்த்லேயும் சின்ன சின்ன தொந்தரவு இருந்து தான் இருந்தது. ஒரு வலியோடு இருந்து கொண்டு இருந்தீர்கள் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் கெடுத்துட்டு இருப்பீங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களால் உங்களுடைய செயல்பாடுகள்னால திருப்தி இல்லாத தன்மை இருந்த இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சிக்கு அப்புறம் ஒரு அற்புதமான நிகழ்வு இருக்க காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். அப்போது அதாவது லக்னம் ராசிங்கிறது நீங்கள் உங்களை உயர்த்தும், ஒரு பாக்கிய நிலைக்கு உயர்த்தும். நீங்கள் இதுவரைக்கும் மறைஞ்சிருந்தீங்க, வெளியில் உங்கள் பேரே தெரியல அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த துலாமுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் பேர் வெளியில் தெரியக்கூடிய தன்மைகள் சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உருவாக்கும். குரு சுக்கிரன் இணைவு என்ன நடக்கும்? பணத்தை கொடுக்கும், அவ்வளவுதான். குரு என்கின்ற ஒரு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். சுக்கிரனுங்கிறது உங்க ராசி அதிபதி அல்லது கையிருப்பு பணக்காரன். அப்ப 2 பொருளாதார கிரகங்கள் ஒன்றிணையக்கூடிய இந்த காலகட்டத்தில் பொருளாதார அமைப்பு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. நீங்கள் எந்த தொழில் இருந்தாலும் சரி, அந்த தொழிலின் மூலமாக இந்த காலகட்டத்தில் கூடுதல் தனவரவு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக அறுதியிட்டு சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் என்பது உங்களுக்கு ராசிதிபதியாக இருந்தாலும் 8ஆம் அதிபதியும் அவரே தான். அப்போ குருங்கிறது 6ஆம் அதிபதியும் அவரே. அப்போ 6, 8 அதிபதிகள் ஒன்று கூடி 9ஆம் இடத்துல உட்காரப்போகுது. ஸோ 6, 8ங்கிறது ஒரு வலியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடன் என்கின்ற அமைப்பு நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் கடனை பற்றிய திங்கிங் ப்ராசஸ் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒன்று கடனை அடைக்கணும் அல்லது கடனை வாங்கணும். ஸோ இந்த 2ல் ஏதாவது ஒன்று உங்களுடைய மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். அதுக்கான முயற்சியில் அதுக்கான இதில் இறங்கி வேலை செய்யக்கூடிய அமைப்பை உருவாக்கும். எதிர்ப்பு பகை இருக்குமானா நிச்சயமாக உண்டு. எதிர்ப்பு பகை ஃபேஸ் பண்ணியே தீரணும். இதுவரைக்கு தெரியாமல் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இப்போ டைரக்டாக இவங்க தான் எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு உங்களுக்கு கண் முன்னாடி நிற்கக்கூடிய அமைப்பு. ஸோ அதனால் என்ன, அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செயல் திட்டம் தீட்டக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. ஏன்னா புதனுடைய வீட்டில் தான் உட்கார போகிறார். புதனுங்கிறது புத்திசாலித்தனம் அல்லவா? அப்போது குரு சுக்கிரன் 1, 3 அப்போ உங்கள் முயற்சியால் உங்கள் செயல்பாட்டினால வெற்றி அடையக்கூடிய காலகட்டம். அப்போ எதிரிகள் யார் என்று இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயலாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அப்போ 6, 8 சேரும்போது என்ன, நிச்சயமாக ஹெல்த் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த துலாம் ராசி என்பர்கள். அப்போ என்ன மாதிரியான ஹெல்த் பிரச்சனை வரும் அப்படின்னா, குருனாலே வயிற்று சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், பெண்களாக இருந்தால் தைராய்டு சம்பந்தப்பட்ட, கொழுப்பு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள். சுக்கிரன் அங்கே இருக்கார். சுக்கிரன் குரு 2 சேர்ந்தாலே சுகர் வருவதற்கான அமைப்பு இருக்கிறது. அப்போது சுகர் ஏற்கனவே இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள்
கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு தகுந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி எடுத்துக்கொள்வது சிறப்பு. ஏன்னா குரு சுக்கிரன் இணைஞ்சாலே எங்க சுகர் வருவதற்கான வாய்ப்புகள், நீங்க உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க, குரு சுக்கிரன் இணைந்திருக்கா, சுகர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சுக்கிரனோட சந்திரன் கூடியிருக்கா, கண்டிப்பா இருக்கு. அப்போ குரு சுக்கிரனை பார்த்தாலோ அல்லது இணைந்திருந்தாலோ அல்லது சுக்கிரனோட சந்திரன் நேரடியாக பார்த்து கொண்டிருந்தாலோ அல்லது இணைவு பெற்றிருந்தாலோ சுகர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்போ உங்க ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறதான் இந்த இடத்துல சொல்றேன். சரி, அப்போ இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் 26 ஜூலை மாதம் 31 வரை மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார். செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார். அந்த செவ்வாய் என்கிறது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு 2க்குரியவன், தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தின் அதிபதி. ஸோ அந்த காலகட்டத்தில் தனம் கிடைக்கும், தனம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும். அப்போ பணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை களைவியுங்க. அல்லது பார்த்தீங்கன்னா வாக்கு சார்ந்த, நான் ஏதோ ஒரு வாக்கு கொடுத்துட்டேன், அந்த வாக்குனாலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டது, அப்போ அதை சரி செய்யக்கூடிய தன்மை. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த துலாம் ராசி என்பர்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 1 ஆகஸ்ட் மாதம் 11 வரை பார்த்தீங்கன்னா ராகுவோட நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார். திருவாதிரை நட்சத்திரத்தில் அந்த சுக்கிரன் டிரான்சிட், அதாவது நடக்குது, பயணம் ஆகிறார். அப்போ என்ன, ராகு 5ல் இருக்கார். ஸோ அந்த காலகட்டத்தில் குழந்தைகளினுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தைகளுக்காக சில விஷயங்களை செய்வது, குழந்தைகளுடைய படிப்பு செலவுக்காக செய்வது, குழந்தைகள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு, அல்லது டிராவல் செய்யக்கூடிய அமைப்பு. ராகன பாம்பல்ல ஒரு இடத்துல விட்டு இன்னொரு இடம் நகரக்கூடிய தன்மை, சேஞ்சஸ், இடமாற்றம், ஒரு சிலருக்கு பதவி மாற்றம். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய தன்மை, கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய தன்மை, இதெல்லாமே அந்த காலகட்டம் சிறப்பு பெறக்கூடிய காலகட்டமாக அமையும். ஆனால் அதே சமயத்தில் ராகுங்கிறது ஒரு பாம்பு, ஒரு விஷத்தன்மை கொண்ட ஒரு கிரகம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ அந்த குரு சுக்கிரன் இணைந்தாலே தனத்தை கொடுக்கும், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் எதிர்த்தன்மை கொண்டவர்கள் என்பதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ குரு சுக்கிரன் இருந்தால் உறவுகள் சார்ந்த விஷயத்தில், அந்யோன்யம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் வராமல் கொஞ்சம் பார்த்துக்கணுங்கிறதை ஞாபகத்து வச்சுங்க. ஏன்னா 2 பேரும் எதிரெதிர் தன்மை கொண்டவர்கள். குரு கிழக்க போனாருன்னா சுக்கிரன் மேற்க போவார். அப்போ எதிர்த்தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், அனுசரணையோடு செல்லணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயலாற்றுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார். எப்போ, ஆகஸ்ட் மாதம் 12 20 வரை. ஸோ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா குரு உங்களுக்கு 6க்குரியவனாக வருகிறார். ஸோ அந்த காலகட்டத்தில் மட்டும் ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் எடுத்துக்கொள்வதும், எதிர்ப்பு சார்ந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போகாமல் இருப்பதும் பார்த்து கொள்வதும் நல்லது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, ஒரு நல்ல விஷயம் இருக்கா, வேலை கிடைக்கும், அவ்வளோதான். அப்போ வேலை யாருக்கு கிடைக்கல, வேலைக்கு யார் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காலகட்டம் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அப்போ துலாம் ராசி என்பவர்களுக்கு 6ஆம் இடம் என்பது வேலை. அப்போ 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. அப்போ பாக்கியம், வேலையினால் பாக்கியம். ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு சிலருக்கு இடமாற்றம் செய்யும். ஸோ வழிகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு வழி நிவாரணம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் குரு சுக்கிரன் இணைந்து முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்கள் 6ஆம் அதிபதி 8ஆம் இடம் அதிபதி இணைஞ்சு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால சகோதர வகையில் மட்டும் கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்வது இந்த காலகட்டம் சிறப்பு. அதே சமயத்தில் விற்பனையாகாத நிலங்கள் விற்பனையாகும், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உங்களுக்கு கொடுக்கும்.
எதிர்பாராத விதத்தில் ஒரு திருப்பங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 6-8ங்கிறது வலிவேதனை கொடுத்தாலும் சில அங்கே அதிர்ஷ்டங்களும் அந்த இடத்துல நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ எதிர்பாராத விதத்தில் சில நன்மைகள். வீடு விற்காதவங்க வீடு விற்றுருவீங்க. ஒரு சிலர் வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க வீடு வாகனம் வாங்கக்கூடிய ஆசை, அந்த பாக்கியத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். அப்போ வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு. கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே சிறப்பு பெறும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னா குரு சுக்கிரன் இணைந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்கன்னா நல்லவைகள் நடக்கும் அப்படிங்கிறது அமைப்பு. அதே சமயத்தில் போக முடியல அப்படின்னா உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடுவது இன்னும் உங்களுக்கு இந்த கடன், எதிர்ப்பு, பகையிலிருந்து விலக்கு கிடைக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, என்ன டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ சொந்த தொழிலை செய்யலாம், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும், எந்த கோர்ஸ் படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது, அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல, எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ இடமாற்றம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்.